நைட்டு பாட்டு கச்சேரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டமா கிளம்பி போயிட்டோம். எங்களோட குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டே. போகும்போது எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு கடையில நின்று கிளிப்ஸ் எல்லாம் வாங்குனாங்க. பீங்கான்ல நெறைய கப்புங்க, ஜாடிங்க, பொம்மைங்க, ஷோகேஸ்ல வைக்கிறதுக்கான எல்லா பொருட்களும் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே போனா ஒரு இடத்துல லேடீஸ் கூட்டம் அதிகமா இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா 3 ஜோடி கம்மல் ரூ. 100ன்னு போட்டிருக்காங்க. இத பார்த்ததுமே மொத்த கூட்டமும் அங்கதாங்க இருக்காங்க. அப்படியே நாங்க என் பொண்ணுக்கு வளையல வாங்கிட்டு பார்க்கும்போது ஒரு குட்டி ரோபோ நின்னுகிட்டு இருக்கு. இதுல சின்ன வயசுல எல்லாரும் வந்து ஜோசியம் பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி காதுல வச்சு கேட்டுக்கிட்டு இருப்போம். இன்னொரு பக்கம் டாட்டூ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கடைகளை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு என் பொண்ணுக்கு தேவையான பொம்மை எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே பாட்டு கச்சேரிக்கு போகலான்றதுக்குள்ள எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு. வேற என்னங்க, பொம்மையை எடுத்துட்டு வாங்கின திங்ஸையும் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போனதும் என் பொண்ணு அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. அதோட கண் சிமிட்டுற மாதிரி இருக்கிறதுனால அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டும் விளையாடிட்டு இருக்கா. நீங்களும் இந்த மாதிரி ரோபோட் கிட்ட ஜோசியம் கேட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சு